வெயில் வந்தோடனே எவ்வளோ அழகாக பூத்துச்சு பார்த்தீங்கன்னா. நான் ஒரு நாள் சொன்னேன் பாருங்கள், வெயில் வந்தால் அடுத்த நாளே பூத்துறேன்னு. இன்றைக்கி வெயில் வந்து உடனே பூத்துச்சு. இதுவும் பூத்துச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாள் தான் பாருங்க. நான் கூப்பிட்டு வச்சேன், அப்போ கூட அதை அம்மாவை தேடி ஓடி போயிடுச்சு. அதான் பூனை ஏறிச்சு பாருங்க, இதுவும் ஏறிடுச்சு. அது போய் சாப்பாடு தேட தேவையில்லையா? இன்னும் அது பால் மறக்கவில்லை அந்த குழந்தைகள். அது குட்டி பாப்பா இறந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவங்க வீட்டு நாய். நாங்கள் இப்போ இடம் கொடுத்தோம், அப்புறம் ஓடி போயிடுச்சு. செல்லக்குட்டி இது வந்து அஞ்சலியோட பசங்க. டாய் இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு முறுக்கினுக்கிறேன். பாலாஜி பூனையை தூக்கி இப்போ வந்திருக்கான். நீ அதை தூக்கிட்டு வந்துட்டல, அவங்க அம்மா வருவாங்க. வரு கூப்பிடும் பாரு. ரோட்டில் எடுத்து விட்டா, நேற்று எடுத்து விட்டு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுல. இந்த மாதிரி வண்டியில் 5 வாட்டி எடுக்கணுமா? ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்துட்டாங்க, 2வது வாட்டி. இன்னும் 5 வாட்டி 3 வாட்டி எடுத்தால் தான் அது கம்மியாகன்றாங்க. இது 3வது ட்ரிப்பு. இன்னும் தண்ணி காலியாகவே இல்லை. ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி. கவர்மெண்ட்டில் தண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு ட்ரிப்பு எடுத்து இவ்வளோ தண்ணி இருக்குது. அண்ணே தெரியல, எனக்கு கண்ணு தெரியல. எப்படி பாரு தண்ணி பார்த்தீங்களா? அது எடுக்கவே 2 ட்ரிப் எடுக்கணுமா? அதை கூட எடுக்க முடியாதா? செம தண்ணி இருக்கு. நாளைக்கு வந்து மீதி எடுக்கணும். இப்போ அங்கே எடுத்த தண்ணி தான் இங்கே இருக்குது. இங்கே ரோட்டில் விட்டு போயிருக்காங்க. சிம்பிள் தான் பாஸ். நல்லா இருக்குங்க பார்க்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பசிக்கல, பாக்க குழம்பு நல்லா தான் இருக்குது. பாக்க குழம்பு எப்படி இருக்கும்? லைட்டாக கசப்பாக தான் இருக்கும். சாப்பிடு. தேங்க்யூ. கேகேஆர் டவுன் ஆங்க இது. அவனி கேகேஆர் அவனி போல. இந்த மீனெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்க. இதுதான் டோர் போட்டு மாற்றிட்டாங்க. இதுதான் டோர் தான் நம்ம போடணும்னு சொன்னாங்க. எங்க என்ன பண்ணலாம், இந்த சீட்டு வாங்கிட்டு விட்டு போன. எங்கம்மா மொபைல் தங்கம்? சொல்லுங்க, மொபைல் எங்கம்மா? ஏய் 2 பேர் இருக்கீங்களா? ஏய் 2 பேர் இருக்கீங்களா? போய் எலி பிடிச்சிட்டாங்க போங்க. எலி இதை கடிச்சிடுமா? எல்லாம் சொன்னீங்களே, இங்க பாருங்க பூனை வளர்க்குறோம். பூனை அது ஒன்று கூட பிடிக்க மாட்டேன். அதை பாருங்க, அது ஒன்று எடுத்து வராம பாருங்க. இன்னும் 2 பூனை இருக்கு. பெருசு ஒன்று, அது பேர் ஜனனி. பெரும் தண்ணி குடிக்குது. பால் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு. அதுக்காக நீராவி இப்படி இருக்கு. வீடு ஆல்ரெடி கோல்டா இருக்குல்ல, இதுவே அப்படின்னா ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு வீட்டை சுற்றி. இப்போ ஆமா, சுற்றியே தண்ணியாக தான் இருக்கு. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாயிடும். ஓகே, அதான் நடந்துட்டு இருக்கு. ஃபேன் போட்டு விடு. போடுங்க. இதெல்லாம் வெளியே ஒன்றாந்தேதி நாங்கள் படிக்காமல் போயிட்டோம். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. எபேசியர் 5:17. சித்தத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம், தெரியும்ல.
ஏசு பசத்து தெரியாது பார்க்கலாம். இன்னைக்கு 2ஆம் தேதியா? இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18. சதா காலங்களும் உயிரோடு இருக்க. இந்த வசனம் சொல்லும்போது மட்டும் நான் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18. அதான் முந்தா நேற்று நான் சொன்னால சரியான ஆளை வண்டியில வரும்போது சாமான் விழுந்து அழுகுறேன். நான் அழுதான் அவர் கண்டிக்க மாட்டாரு, ஆறுதல் கூட சொல்ல மாட்டாரு. அப்போ முன்னாடி வசனம் போகுது, எங்க ஆட்டோல நாங்க போட்டுருப்போம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச வசனம். நம்ம ஏசப்பா உயிரோட தான் இருக்கிறாரு. நிறைய மிஷினரி கதை எல்லாருக்கும் தெரியும்ல. வடிவில் ஒரு படத்துல சொல்ல தெரியுமா? நான் பார்த்துருக்கேன் ஒரு படத்துல, என்ன படம் தெரியல, ரொம்ப பழைய படம். அதுல உங்க அப்பா மாரி இல்லடா எங்க அப்பா, எவ்வளவு அழுதாலும் அளவு விட்டு வேடிக்கை பார்ப்பான். ஏன் குறுக்க போது ஏன் ஊரெல்லாம் கேட்க மாட்டானு. அது மாதிரி குளோரி அழிச்சுட்டா எவ்வாறு கேட்க, நீ ஃபுல்லா அழுது முடி அப்புறம் கேட்போம். வெளிப்படுத்தல் 1:18. அப்ப நான் அழுதுட்டே இருக்கிறேன். அப்ப வசனம் போச்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்ட்டு. மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. காலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, சாப்பிட சொல்லிட்டு போறாரு. எந்திக்கிறதுக்கும் முடியல. ஃபர்ஸ்ட் முடியவில்லை சாப்பிட்றதுக்கு. என்ன பண்றது சொல்லுங்க. எதுக்கு இது டைம்? வேடந்தாங்கல் மாதிரி எவ்வளோ கொக்கு, 2 கல் விட்றா, எல்லாம் பறக்க தான் பார்ப்போம். யாரும் திரும்பி ஓடி வந்துடும். அடிச்சிடாது அதுக்குன்னு கல்லே அது மாதிரி கல் எடுக்க சொல்லுது. அப்புறம் எவ்வளோ கல் கிடைக்காங்க, சும்மா அடி பறக்க தான் பார்ப்போம். நல்லா இருக்கு. திருப்பி ஓடி வந்துடும் வர 2 நிமிஷத்துல. போதும் போதும் அடிக்காத, அது சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக பறக்கிறதுக்காக அடிக்க சொன்னா. சரி போங்க. எங்க அக்காவை நாங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணுங்க, நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் தெரியல அது எப்படி இருக்கணும். அமேசானில் இப்போதான் ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் ஆயில் பாட்டில் பார்க்க போகிறோம். எவ்வளோக்கா இது? 160 ரூபாய்மா 3 பாட்டில். 3 பாட்டில் 160 தானா? இல்லை எத்தனை தெரியல, பார்க்கலாம், எடுத்தால் தான் தெரியும். 2மா 2 பாட்டில் இது மூடி. ரெண்டு எனக்கா 160 ரூபாய்மா. இண்டாலியம் அதோ அளவு இருக்கு, அளவு இருக்கு. ஆமா இது 1 லிட்டராமா? ஆமா 1 லிட்டர். நம்பரை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன நம்பர் காணும்? அப்படி பாத்தேன், அக்கா இதுல தான் இருக்கு. எதுக்கு அது வாங்குறீங்க? நல்லெண்ணெய்க்கா? கடலெண்ணெய். இன்னொன்னு வாங்கிருக்கலாம்ல, தேங்காய் எண்ணெய், மாமைக்கு. அது இது 2 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்னும் 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். மசாலா டப்பால இவ்வளவு அழகா அடிக்க வச்சிருக்காங்க அக்கா. இதெல்லாம் ஆன்லைன்ல தானக்கா வாங்கினீங்க? அமேசானா? எங்க அம்மாவுக்கு எப்பவுமே பிளாஸ்டிக் தான் பிடிக்கும். இதே மாதிரி இந்த ஒரு மெழுகு இருந்ததுனாலதான் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் எங்களுக்கு இல்ல. இது இருந்ததுனால எங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த இருட்டே எங்களுக்கு பயம் இல்லாம போச்சு இந்த ஒண்ணுத்துனால. ஏன்னா ஃபுல் கரண்ட் இல்ல. சின்னதா எப்படியும் நம்ம டக்கு டக்குன்னு கரைஞ்சிடும்ல, இது அவ்வளவு நின்னு ஆனா எரிஞ்சுது, நல்லா இருந்துச்சு. எங்க அம்மா ஆமா அக்கா பாருங்க, ஏங்க அக்கா மெழுகுத்தி எப்படி பாராட்டுறாங்க கேளுங்க. அவ்வளவு கரண்ட் போகும்போதெல்லாம் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கா தெரியுமா? உண்மையாதான்ப்பா சாம், நின்று எரிஞ்சுதுப்பா இது. ஆமா ஆனா நல்லா அருமையா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அக்கா பிரெட் வச்சு போடுறாங்க. அக்கா ஏற்கனவே சில்லி பவுடர் போட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல இது கேசரி பவுடர். ஓ கேசரி பவுடரா? சில்லி பவுடர், உப்பு, அப்புறமா வெறும் கடலை மாவு. இது டீ தூள் காலி ஆயிடுச்சு. ஆனா நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு எனக்கா.
நல்லா வெயிட்டா இருக்குல்ல, செம்ம வெயிட்டா இருக்கு. அது gift வந்துச்சு எனக்கு. அது நிறைய பாத்திரம்லாம் gift-ஆ கிடைச்சது எனக்கு. செம்ம வெயிட். நாங்க ஒரு வாட்டி இங்க வந்து மழை டைம்ல வந்து அந்த பொரிவு வீடியோ போட்டிருந்தோம். வாசனையா இருக்கும். சூப்பரா இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷா அவங்க அப்படியே ஆண்டி குடுக்கறது அப்படியே தோசைனா கொஞ்சம் இது சவுண்ட் கம்மி பண்ணிக்கூடா. அதுக்குதான் அந்த பாட்டிலே வாங்கினது. இதெல்லாம் ஊத்துறதுக்கு தான் எங்களுக்கு பாட்டில் இல்லாம இந்த பூஸ்ட் பாட்டில் ஊத்தின்னு சொன்னாங்க. அது மெயினா வாங்கலாமே அப்படின்ற ஒரு இதுலதான் அதை வாங்கினது. அந்த இது வந்து பிரெட் பஜ்ஜி எப்படி போடுவது என்று உங்களுக்கு சொல்லி தரப்படும். இன்னைக்கு எப்படி பளபளன்னு இருக்கு பார்த்தீங்களா? நானே எப்படி தெரிஞ்சு பாருங்க. ஐயோ உங்களுக்கு சாய் கிளாஸ். மரம் அக்கா எனக்கு போதும்க்கா, எங்களுக்கு போதும். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திலே கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய்